லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜலகண்டாபுரம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை பார்க்கலாம். 3280 விவசாயிகள் தினம் 2 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. தினம் விவசாயத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடக்க தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் அவர் செய்ததை வைத்து வாக்கு கேட்டார் எடப்பாடி. எதுவும் செய்யல. பிறகு பிஜேபி வந்துரும் ஒரு பொய்யை சொல்லி வாக்கு கேட்டார், அதுவும் எடப்பாடி. அதன் பிறகு எடப்பாடியார் அவர்களையும் என்னையும் தனிநபர் விமர்சனம் செய்து கொச்சியா மோசமான வார்த்தைகளை கேட்ட ஸ்டாலின் அவர்கள், அதுவும் எடுபடல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கிட்டார் தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பன் தரேன். அதாவது இவ்வளவு தரங்கட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்களே. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி. இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விவசாய திட்டங்களை நிச்சயமாக நீர் திட்டங்களை கொண்டு வருவார். இன்னொன்னு நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நீர் திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவிரி குண்டார் திட்டம், எண்ணெய்புதூர் தும்பலி திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கல தமிழ்நாட்டில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்பிபிஎஸ் திட்டத்தை கூட புதுசா உருவாக்கல கொண்டு வந்தார். ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கல தமிழ்நாட்டில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்பிபிஎஸ் திட்டத்தை கூட புதுசா உருவாக்கல. ஒரு மின்சார திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரல. ஒரு பள்ளிக்கூடத்தை கூட புதுசா தொடங்கல ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 3000 பள்ளிக்கூடங்களை தொடங்கினார், 280 கல்லூரிகளை தொடங்கினார். ஆக இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் சொன்னார். எவ்வளவு நாள் நடக்குது? இன்னைக்கு 12 நாள் கிடைச்சிருக்கு. 12 நாள். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு விவசாயிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் ஆக்க வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் இன்னும் 2 வாரம், மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட், மே மாசம் 5ஆம் தேதி பதவி ஏற்கிறார், முதலமைச்சராக பதவி ஏற்க போறார். இன்னும் 2 வாரம் தான் பதவியேற்று விவசாயிகளுக்கு நான் நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, நெல் நாங்க ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம் ஸ்டாலின் சொல்றாரு. அவர் கொடுக்கலாமா? 2500 ரூபாயில மத்திய அரசு, மோடி அரசு 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. ஸ்டாலின் அவர்கள் வெறும் 131 ரூபாய் தான் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் சிந்திங்கள். ஒரே குடும்பம் தான், திமுக குடும்பம் ஒரே குடும்பம் தான். இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க வந்திருக்கின்ற என் பாட்டாளி சொந்தங்களுக்கு நான் சொல்றேன், கடந்த ஓராண்டு காலம் நடந்த நிகழ்வு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிகழ்வுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன், அவர் குடும்பம் தான் காரணம். இது ஒவ்வொரு பாட்டாளி சொந்தமும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஏதோ நம்மளை பலவீனப்படுத்தணும், பிரச்சனை உருவாக்கணும், இந்த கூட்டணிக்கு பலவீனப்படுத்தணும் அந்த எண்ணத்துல தான். எதுவும் எடுபட போறது கிடையாது. உறுதியா நம் கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. இங்க என்ன ஒரு வேண்டுகோள். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றனர். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.